ஸ்ரீ ரேவா காண்டம் 21ஆம் அத்தியாயம். கபிலா நதியின் தோற்றம். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரே, உங்கள் அருளால் அற்புத பொருள் புதிந்த பல கதைகளை நான் செவிமடுத்தேன். பிராமணரே, மேலும் நல்ல புனித விரதங்களை குறித்து செவிமடுக்க விரும்புகிறேன். எனக்கு கூறுங்கள். எல்லா நதிகளிலும் மிகச் சிறந்ததும் புண்ணியம் வாய்ந்ததுமான நர்மதை என்ற இந்த புனித நதி எவ்வாறு பிரசித்தி பெற்றது? பாவமற்றவரே, மீண்டும் எனக்கு கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நர்மதை நதி எல்லா நதிகளிலும் மிகச் சிறந்ததாகும். அது எல்லா பாவங்களையும் அழிப்பதாகும். அது அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களையும் மீட்கும். என் முன்னோர்களிடமிருந்து நான் செவிமடுத்த நர்மதை நதியின் பெருமையை தங்களுக்கு கூறுகிறேன். மன்னரே, மன ஒருமைப்பாட்டுடன் கேளுங்கள். கங்கையானது கனகலத்திலும் சரஸ்வதி குருக்ஷேத்திரத்திலும் மங்களகரமானவை. ஆனால் நர்மதை கிராமமாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் மங்களகரமானதாகும். சரஸ்வதி நதியின் நீர் 3 தினங்களில் ஒருவனை புனிதப்படுத்துகிறது. யமுனை நதியின் நீர் 7 தினங்களில், கங்கை நதியின் நீர் உடனடியாக புனிதப்படுத்துகிறது. ஆனால் நர்மதை நதியின் நீர் அதை கண்ட மாத்திரத்திலேயே புனிதப்படுத்துகிறது. அது 3 உலகங்களிலும் ஒவ்வொரு அடியிலும் புண்ணியம் வாய்ந்ததும் அழகானதும் ஆகும். மாமன்னரே, கலிங்க தேசத்திற்கு மேற்கே உள்ள அமரகண்டக மலையில் தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் மற்றும் தபஸ்விகள் தவம் செய்து பெரும் சித்திகளை அடைந்துள்ளனர். அங்கு புனித நீராடி புலன்களை கடுமையாக கட்டுப்படுத்தி நியமங்களை சின்மயத்துடன் கடைபிடித்து ஒரு இரவு உண்ணா நோன்பு இருந்தால் ஒருவன் தன் குடும்பத்தை சேர்ந்த 100 பேரை மீட்கிறான். அன்பானவரே, அமரகண்டக மலை ஒரு சிறந்த சித்தி கஷேத்திரமாக இருப்பதால் அது எல்லா தேவர்களாலும் நாடப்பட்டு முனிவர்களால் சேவிக்கப்பட்டு வருகிறது. சித்தர்கள், வித்யாதரர்கள், பூதங்கள் மற்றும் கண்ணுக்கு புலப்படும் மற்றும் புலப்படாத கந்தர்வர்கள் சித்தியை விரும்பியவர்களாக இந்த சிறந்த புண்ணிய தலத்தை சேவித்து அதை சார்ந்துள்ளனர். அன்று முதல் நானும் அந்த மகா புண்ணிய ஸ்தலத்தை சார்ந்துள்ளேன். உண்மையில் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் உமையின் நாயகரான ஈசனார் பிரணவ வடிவத்தில் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீகண்டரும் சிவனாரும் அவருடைய கணங்களும் அனைத்து உயிரினங்களின் கூட்டங்களாலும் சேவிக்கப்பட்டுள்ளனர். மன்னரே, இந்த சிறந்த மலையிலிருந்து பரவியுள்ள இந்த தீர்த்தத்தின் விவரங்களை நான் தமக்கு எடுத்துரைக்கிறேன். சிறந்த மன்னரே, நர்மதையின் இருபுறமும் அமைந்துள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் முழுமையாக புகழ்ந்துரைக்க பிரம்மதேவராலும் இயலாது. மன்னர்களுள் சிறந்தவரே, அந்த சிறந்த நதி 100 யோஜனைகளுக்கு மேல் நீளமானது என்று கூறப்படுகிறது. அது அரை யோஜனை அகலம் கொண்டது. மலையிலிருந்து கடல் வரை அந்த நதியின் இரு கரைகளிலும் 60 கோடி 60,000 தீர்த்தங்கள் சந்தேகமின்றி உள்ளன. வாயு பகவான் அந்த தீர்த்தங்களின் எண்ணிக்கை 67 கோடி 67,000 67,100 என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மன்னரே, கிருத்த யுகத்தில் மட்டுமே அவை கண்ணுக்கு தென்படும். அனைத்து புண்ணிய சிந்தையுடைய மனிதர்களும் அவற்றை எப்போதும் காண்கிறார்கள். கலியுகம் கடுமையாகவும் பயங்கரமாகவும் ஆகும்போது மனிதர்கள் குள்ளமானவர்களாகவும் உள்ளார்ந்த வலிமையில் குறைந்தவர்களாகவும் ஆகிறார்கள். மன்னரே, இந்த மலையிலுள்ள ஜாலேஸ்வரர் மற்றும் பிற தீர்த்தங்கள் பித்ருக்களுக்கு திருப்தியை அளிப்பதாகவும் அவர்களுக்கு ஸ்வர்க்க இன்பங்களையும் முக்தியையும் வழங்குவதாகவும் கூறுகிறார்கள். தாருவனம் என்ற புண்ணிய ஸ்தலம் மிகவும் சிறந்தது. அங்கு கருக்காவின் சங்கமம் மங்களகரமானது. நர்மதையின் வடகரையில் உள்ள கருக்கேஸ்வரர் புண்ணிய ஸ்தலம் மிகவும் சிறந்தது. தாருகேஸ்வர தீர்த்தம், வியாதி பாதேஸ்வரர், பாதாளேஸ்வர தீர்த்தம், கோடி யஜ்ஞம் இவை சிறந்த மன்னரே ரேவையின் வடகரையில் அமைந்துள்ளன. அமரேஸ்வரரின் அருகே 108 லிங்கங்கள் உள்ளன. அவற்றுள் முதன்மையானவர் வருணேஸ்வரர். அவை எல்லா பாவங்களையும் போக்கும். மாந்தாதாபுரத்திற்கு அருகில் சித்தேஸ்வரரும் யமேஸ்வரரும் உள்ளனர். பிரணவமான ஓம்காரத்திற்கு கிழக்கே கேதாரத்தின் சிறந்த தீர்த்தம் உள்ளது. அதற்கு அருகில் மாமன்னரே, பாவங்களை போக்கும் ஸ்வர்கத்வாரம் ஸ்வர்க வாசல் உள்ளது. அது பிரம்மேஸ்வரர் எனப்படும் புண்ணிய தீர்த்தமாகும். அதற்கு எதிரே சப்த சாரஸ்வதம் உள்ளது.
பின்னர் ருத்ராஷ்டகம், சாவித்திரம் மற்றும் சோம தீர்த்தம் ஆகியவை உள்ளன. பரத குலத்தோரில் சிறந்தவரே, இவை ரேவையின் தென்கரையில் உள்ள லிங்கங்களாகும். அன்பானவரே, கோடிக்கணக்கான ருத்ரர்கள் இந்த மலையில் நிலை பெற்றுள்ளனர். நீராடுதல், நறுமணப் பொருள்கள், மாலைகள் மற்றும் பூச்சுக்கள் மூலம் அவர்களை திருப்திப்படுத்தலாம். மாமன்னரே, இங்கு ருத்ரர்கள் சந்தேகமின்றி மகிழ்வார்கள். ஜபத்தின் மூலம் பாவங்களை அகற்றலாம். தியானத்தின் மூலம் ஒருவன் எல்லையற்ற நிலையை, மோட்சத்தை அடைகிறான். தானத்தின் மூலம் ஒருவன் உலக இன்பங்களை பெறுகிறான். இவ்வாறு சங்கரனார் கூறினார். மலையின் மேற்கு பகுதியில் நித்தியமான இறைவனான மகேஸ்வரர் தாமே வீற்றிருக்கிறார். பிரபஞ்சத்தின் ஆதி காரணமானவர் பிரணவ வடிவில் நிலை பெற்றுள்ளார். ஒரு பக்தன் தனது புலன்களை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். புனித நீராடிய பின்னர் அவன் தூய்மையாக இருந்து சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டபடி பித்ருக்களுக்கான தில தர்ப்பணம் மற்றும் பிற சடங்குகளை செய்ய வேண்டும். அவன் எள் கலந்த நீரால் பித்ரு தேவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். பாண்டுவின் மைந்தனே, அவனை சேர்த்து 7 தலைமுறையினரும் சொர்க்கத்தில் மகிழ்கிறார்கள். அவன் மகிழ்ச்சியாக இருந்து பலவிதமான உலக இன்பங்களை அனுபவிக்கிறான். தேவர்களால் முறையாக போற்றப்பட்டு 60,000 ஆண்டுகள் சொர்க்கத்தில் மகிழ்கிறான். அவன் நீண்ட காலம் மகிழ்கிறான். சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த பிறகு அவன் களங்கமற்ற ஒரு குடும்பத்தில் மீண்டும் பிறக்கிறான். அப்போது அவன் செல்வந்தனாகவும் தாராளமாக தானம் செய்பவனாகவும் நோயற்றவனாகவும் பொதுமக்களால் மதிக்கப்படுபவனாகவும் இருப்பான். மீண்டும் அவன் அந்த புனித தலத்தை நினைவு கூர்ந்து அங்கு யாத்திரை மேற்கொள்கிறான். 2வது பிறவியில் அவன் பிரம்மச்சரியம், விரதங்களை அனுசரித்தல் மற்றும் புலனடக்கத்துடன் அந்த விரதத்தை மேற்கொள்வதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பான். எல்லா விதமான வன்முறைகளில் இருந்தும் விலகி அவன் சிறந்த புண்ணியத்தை அடைகிறான். அரசனே, அந்த முறையில் பக்தி நெறியை பின்பற்றி உயிரை விடுகின்ற பக்தனின் புண்ணிய பலனை அறிவாயாக. பாண்டுவின் மைந்தனே, அவன் அப்சர கூட்டங்கள் நிறைந்ததும் தெய்வீக வார்த்தைகள் மற்றும் ஒலிகளால் எதிரொலிப்பதுமான சொர்க்கத்தில் 1,00,000 ஆண்டுகள் மகிழ்கிறான். அவன் தெய்வீக நறுமண பொருள்கள் மற்றும் பூச்சுக்களால் பூசப்பட்டு தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுவான். அவன் தேவர்களுடன் இணைந்து விளையாடுகிறான். அவன் சித்தர்கள் மற்றும் கந்தர்வர்களால் புகழப்படுவான். சொர்க்கத்திலிருந்து மீண்டும் பூமிக்கு வந்த பிறகு அவன் யானைகள், குதிரைகள், தேர்கள் மற்றும் பிற வாகனங்களை கொண்ட ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அரசனாக பிறக்கிறான். அவன் புனித சடங்குகளை அறிந்தவனாகவும் சாஸ்திர நூல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவனாகவும் இருப்பான். அவன் 100கணக்கான தூண்களால் தாங்கப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி நிறைந்த ஒரு இல்லத்தில் வசிப்பான். அது 7 அல்லது 8 மாடிகளை கொண்டதாகவும் சிறந்த வாயில்களை கொண்டதாகவும் ஆண் மற்றும் பெண் பணியாளர்கள் மற்றும் அடிமைகள் நிறைந்ததாகவும் இருக்கும். தேவேந்திரனின் உலகம் போல அவனது இருப்பிடம் மதங்கொண்ட யானைகளின் பெருமூச்சுக்களாலும் குதிரைகளின் கனைப்பொலிகளாலும் பரபரப்பாக இருக்கும். அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய ஒரு புகழ்பெற்ற தலைவனாகவும் அனைத்து பெண்களுக்கும் பிரியமான மையல் நாயகனாகவும் இருப்பான். அவன் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அத்தகைய இல்லத்தில் தங்கி இன்பங்களையும் கேளிக்கைகளையும் அனுபவிப்பான். அவன் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டவனாக இருப்பான். அமரேஸ்வரத்தில் இறப்பவர்களின் விஷயத்தில் இதுவே நடக்கும். அமரகண்டகத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் சிதையில் பிரவேசிப்பவன் மரணத்திற்கு பின்னர் ஸ்வர்க்கத்தை அடைந்து இறுதியில் மிக உயர்ந்த இலக்கை அடைவான். புண்ணிய நீராடல், தானம், ஜபம் மற்றும் ஹோமம் ஆகியவை தொடர்பான அனைத்தும் மங்களகரமானதாக இருந்தாலும் சரி, அமங்கலமானதாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான மடங்கு பலனை தரும் என்று புராணங்களிலிருந்து அறியப்படுகிறது. அதன் கரைகளில் வளர்ந்து காலப்போக்கில் கீழே விழும் மரங்களும் கூட நர்மதை நதியின் நீரால் தீண்டப்பட்டவுடன் மிக உயர்ந்த இலக்கை அடைகின்றன. ஆகாயத்தில் உள்ள காற்றைப் போல அங்கு அவன் அடையும் மரணம் சம்சாரத்திற்கு மீளாதது. அரசனே, அந்த பக்தன் தீர்த்தத்தில் விழுந்தால், தன் உடலை அர்ப்பணித்தால் அவன் பாதாளத்தில் இன்பங்களை அனுபவிப்பான். 3000 கன்னியர்கள் அவனது இருப்பிடத்தில் அவனுக்கு பணிவிடை செய்ய காத்திருப்பார்கள். தெய்வீக இன்பங்களால் செழுமையாக பெற்ற அவன் தான் விரும்பும் வரை கேளிக்கைகளில் திளைப்பான்.
கடல் வரை பரவியுள்ள இந்த முழு பூமியிலும் மனிதர்களில் சிறந்தவரே. அமரகண்டக மலைக்கு நிகரானது எதுவுமில்லை. அந்த மலைக்கு மேற்கே ஒரு தீர்த்தம் உள்ளது என்பதை அறிய வேண்டும். அது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட ஜாலேஸ்வரம் என்ற சுழல் ஆகும். அங்கு பிண்டங்களை வைத்து சந்தியாவந்தனம் செய்வதால் பித்ருக்கள் 12 ஆண்டுகள் திருப்தி அடைந்து சாந்தி அடைகிறார்கள். நர்மதை நதியின் தென்கரையில் சரள, பைன் மற்றும் அர்ஜுன மரங்களால் அடர்ந்து வளர்ந்து கதர மரங்களால் அழகுபடுத்தப்பட்டு மாதவி மற்றும் சல்லகி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கபிலா என்ற பெரிய நதி உள்ளது. அரசனே, அது கர்ஜிக்கும் கொடிய விலங்குகள், நரிகள், குரங்குகள் போன்ற பிற விலங்குகள் மற்றும் பலவிதமான பறவைகளின் கீச்சொலிகளால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்கே 100 கோடிக்கும் மேற்பட்ட முனிவர்கள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அங்கே தவம் செய்து முக்தியை அடைந்தனர். அவர்களுக்கு மறுபிறவி இல்லை. அவர்கள் ஒருபோதும் சம்சாரத்திற்கு திரும்பி வரவில்லை. உத்தம ஆன்மா கொண்ட கபிலர் அங்கே தவம் செய்ததால் அங்கே ஒரு புண்ணிய தீர்த்தம் தோன்றியது. அது முன்பு கபிலரை பின்பற்றிய முனிவர்களால் நாடப்பட்டது. அது கபிலா என்ற பெயரால் புகழப்பட்டது. அது எல்லா பாவங்களையும் அழிக்கும் தன்மை கொண்டது. அந்த அமரேஸ்வரத்தில் 100 கோடிக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் உள்ளன. அங்கே ஒரு இரவும் ஒரு பகலும் தங்கி தனது சக்திக்கு ஏற்ப ஒரு சிறந்த பிராமணருக்கு முறையாக தானம் செய்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஈஸ்வரரின் அருளால் எல்லாம் கோடி மடங்கு அதிக புண்ணியமாக மாறும். பரத குலத்தோனே, இங்கே பிரணவத்தின் வடிவம் அனக்ஷரம், எழுத்து வடிவம் அற்றது. அது சிவனாரின் வடிவமாகவே உள்ளது. அது எழுத்துக்களாலும் மாத்திரைகளாலும் ஆனதாக இருக்கும். அங்கே மரணம் அடையும் உயிரினங்கள், விலங்குகள், மரங்கள், புதர்கள், கொடிகள் போன்றவை நிச்சயமாக சொர்க்கத்தை அடைவார்கள். அங்கே விசல்யா என்ற ஒரு பெரிய நதி உள்ளது. அங்கும் முறையாக புனித நீராடி தானம் செய்வதால் ஒருவர் புண்ணியம் பெறுவார். தேவர்களின் அனைத்து கூட்டங்களும், கிண்ணறர்கள், பெரும் நாகங்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் மற்றும் தபஸ்விகள் ஆகியோருடன் அங்கு வந்து அமரேஸ்வரத்தில் அவளை தரிசிக்கின்றனர். அங்கு வந்த அவர்கள் அனைவரும் அந்த 2 மங்களகரமான மலை சரிவுகளையும் வணங்கினர். எல்லா உலகங்களையும் அச்சுறுத்தும் முந்தைய பயங்கரமான யுகத்தில் நர்மதையின் மகனான சல்யனாக, உள்ளே அம்பு தைத்தவனாக, அதாவது வலியால் துன்பப்படுபவனாக இருந்தவன் அனைத்து தேவர்களாலும் முனிவர்களாலும் விசல்யனாக, சல்யத்திலிருந்து விடுபட்டவனாக ஆக்கப்பட்டான். எனவே அது விசல்யா என்று நினைவு கூறப்படுகிறது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், பிரியமானவரே, விசல்யா எப்படி தோன்றினாள்? கபிலா எப்படி தோன்றினாள்? முனிவரே, நர்மதையின் மகன் எப்படி சல்யத்துடன் கூடியவனாக ஆனான்? இது மக்களுக்கு ஒரு மர்மமான விஷயமாகும். நல்ல புனித சடங்குகளை செய்யும் முனிவரே, நான் இதனை கேட்க விரும்புகிறேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முன்பு அரசனே, தக்ஷனின் மகளான தாக்ஷாயினி கௌரி தேவி சூலாயுதம் ஏந்தியவருடன் இணைந்து நர்மதையின் நீரில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நீராடினாள். திடீரென்று நீரிலிருந்து எழுந்த அவள் தன் ஆடைகளை மாற்றினாள். தேவியின் ஈரமான ஆடைகள் பணிப்பெண்களால் விளையாட்டாக பிழியப்பட்டன. ஆடைகள் பிழியப்பட்ட போது வானவில்லை போன்ற வண்ண நீர் துளிகள் கீழே விழுந்தன. அதிலிருந்து கபிலா என்ற பெரிய நதி தோன்றியது. அந்த ஆடைகளில் இருந்து வெளிப்பட்ட செம்பழுப்பு நிற நீர் பூச்சுக்களுடன் கலந்தது. கபில நிறம் காரணமாக அந்த நதிக்கும் கபிலா என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த நீர் பலவிதமான மலர்களின் நறுமணமுள்ள ரசங்களுடன் கலந்து நறுமணம் மிக்கதாக இருந்தது. தளிர்களைப் போல மென்மையான அழகிய கரங்கள் ஆடைகளை பிழிந்தன. அதிலிருந்து வழிந்த நீர் பல வண்ணங்கள் கலந்ததால் செம்பழுப்பு நிறமாக மாறியது. எனவேதான் புராண கதைகளை அறிந்தவர்களால் அந்த சிறந்த நதி கபிலா என்று அழைக்கப்படுகிறது. ஆடைகளிலிருந்து சொட்டிய நர்மதை நீரின் மூலம் தோன்றிய இந்த சிறந்த கபிலா நதி மிகுந்த புண்ணியம் அளிக்கக்கூடியதாக கருதப்பட வேண்டும். 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.